மகாநதி இன்னைக்கு எபிசோட்ல வெண்ணிலா காவிரிட்ட சொல்றாங்க, எப்போ நீ விஜயோட குழந்தைய உன்னோட வயித்துல சுமக்கிற அப்படின்ற உண்மை எனக்கு தெரிய வந்துச்சோ அப்பவே நான் உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது உன்னோட விஜய், இனிமே உங்க லைஃப்ல நான் என்னைக்குமே குறுக்க வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வெண்ணிலா. நீங்க எங்க கூடவே இருந்துருங்க வெண்ணிலா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. வெண்ணிலா சொல்றாங்க, என்ன இவ்வளவு சீக்கிரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கே என்ன நினைச்சா பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்களை விட்டு விலகி இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிலாவோட மாமாவும் இப்போ அங்க வராங்க. இந்த ஊருக்கு வரும்போது நான் நல்ல மனசோட தான் வந்தேன். ஆனா அந்த பசுபதி தான் என்னை ஏதேதோ சொல்லி குழப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப இன்னசென்ட்டான ஆளுதான் அப்படின்னு காவிரிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். அவங்கள தப்பாலாம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப 2 பேருக்கும் ரொம்ப பெரிய மனசு. நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வாழ்த்திட்டு வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவும் அங்க இருந்து போயிடுறாங்க. கிடையில விஜய்க்கு இன்னும் காவேரி பண்ணதுல கோபம் போகவே இல்ல. காவேரி கையில காசு குடுக்குறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் வந்துரும், கிளம்பி ஊருக்கு போ அப்படின்னு சொல்றாரு. வேகமா கார் எடுத்து கிளம்புறதுக்காக போறாரு விஜய். நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்னு பேக தூக்கிட்டு பின்னாடியே போறாங்க காவேரி. அடுத்ததா காவேரி இப்போ நேரா வீட்டுல போய் நிக்கிறாங்க. பாட்டி பார்த்ததும் இங்க பாரு சாரதா, காவேரி வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. என்னடி பஸ் எதுவும் கிடைக்கலையா அப்படின்னு சாரதா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு தானமா போனேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. பஸ்ல சீட்ல எல்லாம் ஏறி உட்காந்துட்டேமா, கண்ணை மூடுனா நீங்க 2 பேரும் எமோஷனலா பேசினதுதாம்மா எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அதை நினைச்சு எனக்கும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சுமா, அதான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. திட்டு வராம ஒருவேளை நைட்டு தூங்கும் போது எனக்கு தூக்கம் வரலைன்னா நான் என்னமா பண்றது அப்படின்னு யோசிச்சேன், அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு நக்கலா சொல்றாங்க காவேரி. இனிமே உன் ரொட்டீன் எதுவும் அஃபெக்ட் ஆகாது, இனிமே நீ வழக்கம் போல என்ன நல்லா திட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேம்மா, எனக்கு சாப்பாடு எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாங்க காவேரி. விஜய் நாளைக்கு என்ன வந்து கூட்டிட்டு போறதா சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போறாரு, அம்மாவை எப்படி சமாதானப்படுத்த போறாரு அப்படின்னு யோசிச்சு பாக்குறேங்க. அவர் அம்மாவை சமாதானப்படுத்தினாலும் சமாதானப்படுத்தலைனாலும் எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் அவர் கூட கிளம்பி போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறேங்க. மறுநாள் இப்போ காவேரி வீட்டுக்கு விஜய் வந்து நிக்கிறாரு. சாரதாவை பார்த்து அத்தை அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. பார்த்த உடனே வழக்கம் போல சாரதா டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் சாரதாவை சமாதானப்படுத்தி காவேரியை எப்படி கூட்டிட்டு போக போறாருன்றதுலதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.